சார், ஜாதி ரீதியான அடையாளத்தை ஏற்கவே முடியாது. பகுத்தறிவுக்கு அது புறம்பானது. தமிழ்நாட்டினுடைய பிரதிநிதியாக செல்கிறவர் தமிழ்நாட்டிற்கு எதிராக செயல்படுகிற போது, சிந்திக்கிற பொழுது தமிழ்நாட்டு மக்களிடம் வந்து எதிர்ப்பு குரல் வரும். ஆனால் எங்களை பொறுத்தவரை தேவை ஏற்பட்டால் அவரவர் தனித்து நிற்கிற போது கம்யூனிஸ்டுகள் தனித்தும் எதிர்கொள்வோம். ஏன் முடியாதா? ஏன்னா அப்படி சுயமரியாதை எல்லாம் இது கூட்டணி என்று சார், ஜாதி ரீதியான அடையாளத்தை ஏற்கவே முடியாது. பகுத்தறிவுக்கு அது புறம்பானது. இருக்கிற அறிவியலுக்கு புறம்பான இந்த ஜாதி ஒழிய வேண்டும் என்றுதான் நாடு போராடுகிறது. நமது முன்னோர்கள் போராடினார்கள். நாம அதே பதை தான். நமது ஆழ்மனங்களில் கெட்டி தட்டி இருக்கிற, இறுகி போய் இருக்கிற, பாறை போல் இருக்கிற ஜாதி உலர்ந்து உதிர்ன சார். அத்தகைய சமூகம் தான் முழுநிறை தமிழ் சமூகம். அடுத்து சுரண்டல் ஒழிந்தாக வேண்டும். இந்த இரண்டும் ஒழிகிற போது நாடு சமத்துவத்தை நோக்கி தான் பயணிக்கும். அதற்கு தான் கல்வி சாலைகள். இதன் விவரம் முழுவதுமாக தெரிந்த பிறகு இது குறித்த ஒரு அறிக்கை அதிகாரப்பூர்வமாக தருவோம். எதன் பொருட்டும் பள்ளி மாணவர்கள் மத்தியில் ஜாதிய சிந்தனைகள் கூடாது. அதை வெற்றி கொள்வதுதான் கல்வியின் முதல் நோக்கமாக இருக்க வேண்டும். எனவே அதில் நாங்கள் மிக உறுதியாக இருக்கிறோம். தமிழ்நாட்டினுடைய பிரதிநிதியாக செல்கிறவர் தமிழ்நாட்டிற்கு எதிராக செயல்படுகிற போது, சிந்திக்கிற பொழுது தமிழ்நாட்டு மக்களிடம் வந்து எதிர்ப்பு குரல் வரும். நாம் அதை எதிர்ப்போம். தமிழ்நாட்டு நலன்கள் மிக மிக முக்கியம் சார். அது சட்டப்படி அவங்க கொடுக்குறாங்க. அது தாவக எடுக்க வேண்டிய முடிவு. ஆனால் எங்களை பொறுத்தவரை தமிழ் பண்புக்கூறுகள், தமிழ் மரபுகள், தமிழ் கலாச்சாரங்களை தெரிந்தவர், தமிழுடன் நீண்ட நெடுங்காலம் உறவாடுகிற ஒருவர் தமிழ் பிரதிநிதியாக சென்றால் நல்லது. இல்லை என்றால் நெருடல் என்பதுதான் எங்கள் கருத்து. நான் சொல்லிட்டேன். திமுக, அதிமுக, காங்கிரஸ், பல கட்சிகள் இந்தியாவில் தமிழ்நாட்டில் ஆட்சி புரிந்திருக்கிறன. நலத்திட்டங்கள் அவர்கள் வந்து கொடுத்திருக்கிறார்கள். பல லட்சக்கணக்கான மக்கள் அவர்களை விரும்பி தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். இது இயல்பு. இப்பொழுது தாவகாக்க மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். இயல்பு. கட்சிகள் மாறுகிறது, தலைவர்கள் மாறுகிறார்கள், ஆட்சிகள் மாறுகிறது. இடதுசாரிகளை பொறுத்தவரை, கம்யூனிஸ்டுகளை பொறுத்தவரை நிலவும் இந்த சமூக அமைப்பு மாற வேண்டும் என்று துடிக்கிறோம். நிலவுகிற சமூகம் முதலாளிகளின் சமூகம், முதலாளித்துவ சமூக அமைப்பு. 4 பேர் உழைத்தால் 40 பேர் உழைத்தால் அதை 4 பேர் சுரண்டுகிறார். எனவே அந்த சமூகத்தில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை. கூட்டு உழைப்பால் உருவாகிற செல்வ வளங்கள் நாட்டின் மடியில் இருக்க வேண்டும், தேசத்தின் மடியில் இருக்க வேண்டும். ஜாதி மடங்களுக்கு அப்பால், பெண்களை அடக்க ஒடுக்குகிற அந்த தீமைகளுக்கு அப்பால், வன்கொடுமைகளுக்கு அப்பால் ஒரு புதிய சமூகம் ஒன்று எழ வேண்டும். விடுதலை போரின் கனவு அது, அரசியல் சாசனத்தின் கனவும் அதுதான். எனவே நிலவுகிற சமூக அமைப்புக்கு மாற்றாக ஒரு இடது சமூகம் எழ வேண்டும் என்று நாங்கள் போராடுகிறோம். எங்கள் கூட்டணியை பற்றி எங்களுக்கு அச்சமில்லை. சந்தர்ப்பம் சூழ்நிலை ஏற்படும் பட்சத்தில் நாங்கள் ஜனநாயக சக்திகளை மதிக்கிறோம். அவர்கள் நாட்டுக்கு அளித்த நல்ல பல காரியங்களை நினைவில் கொள்கிறோம். அதே நேரத்தில் நாளை மறுதினம் தனித்துத்தான் நிற்க வேண்டும் அவரவர் என்றால் இடதுசாரிகள், கம்யூனிஸ்டுகள் தனித்து நிற்பதற்கும் தயாராக இருக்கும். எங்களுக்கு நாடு முழுவதும் கிளைகள் இருக்கிறது, இடைக்கமிட்டிகள் இருக்கிறது. அந்த சோதனையில் நாங்கள் ஈடுபடவே இல்லை. எங்களுக்கு வாக்களிக்கிற மக்கள் இருக்கிறார்கள். ஏற்ற இறக்கமாக எங்களுக்கும் வாக்களிப்பார்கள். அந்த சோதனை இதுவரை நாங்கள் ஈடுபடவில்லை. காலம் உந்தி தள்ளினால் அந்த சோதனைக்கும் நாங்கள் தயார். இடைத்தேர்தலில் நம்ம இருக்கிற போது நாங்கள் அறிவிக்கிறோம். மீண்டும் அழுத்தமாக சொல்கிறோம். இந்த தேர்தல் சூழல் நீண்ட காலம் பயணித்து விட்டோம். எங்கள் பலத்தை நாங்கள் இன்னும் அறியவே இல்லை. நாடு முழுதும் உள்ளாட்சிகளில் கூட நாங்கள் தனித்து நின்றால் எங்களுக்கான வாக்களிக்கிற மக்கள் இருக்கிறார்கள், எங்களுக்கான தளங்கள் இருக்கிறது. அப்படி ஒன்றும் கம்யூனிஸ்டுகளை மக்கள் நிராகரித்து விட மாட்டார்கள். எங்களை 1% 2% என்று எளிதில் கடந்து சென்று விட முடியாது. நாங்கள் இன்னும் அப்படி ஒரு சோதனையில் ஈடுபடவே இல்லை. நாடு முழுவதும் கம்யூனிஸ்டுகள் 200 இடங்களில் நாங்கள் போட்டியிடுகிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். எங்களுக்கு வாக்களிக்கிற மக்கள் உங்களுக்கு இருக்கிறார்கள் அல்லவா? எங்களுக்கு அமைப்பு இருக்கிறதா அல்லவா? எதனால் தானே கூட்டணிக்கு வந்தார்கள். எங்களுக்கு 5 இடம் 10 இடம் கொடுத்து விட்டு நாங்கள் வெற்றி பெறுகிறோம், தோல்வியடைகிறோம். அங்கே கூட்டணி கட்சிகள், பெரிய கட்சிகள் வாக்களிக்கிறது. மற்ற இடங்களிலெல்லாம் இரவு பகலாக கொடிபிடித்து நாங்கள் போராடவில்லையா? சமர் புரியவில்லையா? வாக்கு கேட்கவில்லையா? அப்போ திமுக, அதிமுக பெறுகிற வெற்றியில் கம்யூனிஸ்டுகள் பங்கு இருந்தது இல்லையா? மீண்டும் சொல்கிறோம். எனவே சட்டமன்ற, நாடாளுமன்ற எண்ணிக்கையில் மட்டும் எங்களை தேட வேண்டாம். ஜனநாயகத்தை காக்க, நாட்டின் ஒற்றுமை இறையாண்மைக்காக ஒடுக்கப்பட்ட எளிய மக்களுக்கான குரல் யாருடைய குரல்?
எந்த குரல் இன்றைக்கு ஒலித்துக் கொண்டிருக்கிறது? எந்த குரலில் நீதி நிறைந்திருக்கிறது? அது இடது குரல் அல்லவா? எனவே இதையும் சேர்த்து பரிசீலிக்க வேண்டும் என்று அழுத்தங்களே முன்னாள் முதல்வர் தரவில்லை, திமுக தரவில்லை. ரொம்ப அரசியலான உரையாடல் தான் நடைபெற்றது. இன்றுள்ள சூழலில் ஒரு கூட்டணிக்குள் இருக்க இயலாது என்கிற காரணத்தினால் நாங்கள் வெளியேறி இருக்கிறோமே தவிர நாங்கள் திமுக அதிமுகவை பகைமுரணாக பார்க்கவில்லை. சித்தாந்த பகைமுரண் RSS, அரசியல் பகைமுரண் பிஜேபி. ஆப்சன்ஸ் ஓப்பன். நாட்டு நலனுக்கான பிரச்சனைகள் சேர்ந்து பாடுபட நாங்கள் எப்பொழுதும் தயார். தேவை ஏற்பட்டால் அவரவர் தனித்து நிற்கிற போது கம்யூனிஸ்டுகள் தனித்தும் எதிர்கொள்வோம். ஏன் முடியாதா? ஏன்னா அப்படி சுயமரியாதைலாம் இழந்து கூட்டணி என்று விருப்பம் தெரிவிக்கவில்லை. நாங்கள் களமாடுவோம், சேர்ந்தே களமாடுவோன்ற ஜனநாயக சக்தியோடு சேர்ந்தே களமாடுவோம், நாட்டிற்காக, உலகிற்காக. எனவே நாளை மறுதினம் அதுபோல ஒரு அழுத்தம் சூழல் வந்தால் இடதுசாரிகள் எதையும் தனித்தே எதிர்கொள்வோம். ஆனால் எப்பொழுதும் உழைக்கும் மக்களின் பக்கம், எப்பொழுதும் தேசத்தின் நலன் சார்ந்த பக்கம்.